Ah
வேண்டும். இந்த பாத்திர வீட்டிலே நான் நமக்கு வீட்டிற்கு பொழுது அரசுக்கு வந்து கொண்டிருக்கின்றார் சட்டாளன் ஆகிறார். அவனுடைய அரசு விட்டு விரட்டடிக்க விடப்படுகிறார். தாயெடுத்து ஆடினாரே சுலத்தை கற்பித்து விட்டேன். இன்னும் தெரிவிக்கிறதோ இதான் பார்க்கின்றேன் பார்க்கின்றேன். பட்டவளை கைப்பற்றி விட்டேன். இன்னும் தெரிவிக்கிறதோ இதான் பார்க்கின்றேன் பார்க்கின்றேன். தாயி காரணம் என்ன மகனை காத்தவராயா? அம்மா புதுச்சேரிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 1575 குருமகளுக்கும் அருமை தலைவர் எழுதக்கூடிய ஆரிய பேற்ற மகள் ஆரிய மாணவ தமிழ் முடிக்க வேண்டும். அதற்காகவே தாங்க நாடி வந்தேன் தாயி பாடி காத்தவராயா. அம்மா அந்த ஆரிய மலைப்படை வரமடைப்பதற்கு எனக்கு வரம்பற்றோடு ஆழ்ந்திருக்க வந்திருக்கின்றாய் அல்லவா மகனே? அம்மா என் குடும்பத்தில் சென்றால் அந்த ஆரிய மலைப்படை மறுபடிக்க முடியாது. வேற எந்த புத்தி எப்படி செல்ல வேண்டும் என்றால் எப்படி அம்மா ஒரு சாது சாமியாக விடப்படுத்தி ஊருக்கு மேற்கே ஆலமர் சென்று அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது மாப்பாடு செல்லக்கூடிய ஆசாரிமார்கள் இந்த கழுகு மரத்திலே 10 லட்சம் வளர்த்து வருகின்றார்கள். அண்ணவர்களுக்கு கொடுத்தவரம் இல்லாமல் செய்து வைத்திருக்கிறேன். அப்பொழுது அண்ணவர்கள் ஒன்றை நாடி கொடுத்தவர் வேண்டுவதற்காக ஒன்றிட்டு வருவார்கள். அண்ணவர் கொடுத்த மரத்தை கொடுத்து இந்த கழுகு மரத்திற்கக்கூடிய 10 லட்சம் அகிட்டவர் செல்ல வேண்டும். பிறர் தம்பி சின்னானை குரூப் நாயக்கராக வேடம் எடுத்து ஊருக்கு சென்று அலமச செய்ய சொல்ல வேண்டும் மகனி. பிறகு நீ சாது சாமியாக சென்று அந்த ஆரியமலை பெண்ணை சேர்த்து வா மகனை காத்தவராயா. ஆகிட்ட தாயி சென்று வருகின்றேன். சென்று வா மகனி, வெட்டியோடு மரம் வெட்டு வா அகட்டு தாயி. இதோ என் நம்பி தட்டியத்தை சொன்னானே கோடைக்கு குடும்ப வருவாரி மாப்பிளை ஆசிரியர் சென்று குறி சொல்லி என்னிடத்தில் ஆப்பு வைக்கப் போகின்றேன். இப்பொழுது நான் சாது சாமியாக சொல்கின்றேன். தம்பி சின்ன பாம்போ பள்ளியோ தேலோ புராணோ பஸ்ஸோ லாரியோ மோதியோ கடிச்சோ ஐயோங்கிற சத்தமே கூட கேட்க போகுது.
அதெல்லாம் தலை இப்படி சொல்றீங்க? யார் நீயே? நான்தாங்க மீசைக்காரன் தாங்கிடு. மீசைக்காரன். வீட்டுக்காரன் எங்க வீடுதாங்க? தூரிக்கு கிழக்கே ஆமா. 4 மூலை கல்லு கட்டு அதேதான். நடுவ வேப்ப மரம் அதேதான். செங்கூர மனை அதேதான். வடக்கு பார்த்த வாசப்படி அதேதான். நீதான் அந்த மீசக்காரன் இல்லையா? அதேதாங்க. மீசையே காணா இப்பதான் நாய்க்கு பெட்டிக்குள்ள அழைச்சிட்டு வர ஒட்டு மீசக்காரன் நீ ஆமா நாய்க்கு. இருக்கட்டும். சரி, உன் கைய காட்டு. உனக்கு என்ன கரகம் பிடிச்சிருக்கு ஏது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்றேன். இந்த நாய்க்கார் சொல்றது சரியா இருந்தா சரின்னு கேளு. சரி நாய்க்கு. தப்பா இருந்துச்சுன்னா சரி தட்டி விட்டு கேட்பேன். ஏய் என்ன தள்ளி விட்டுறாதப்பா, வார்த்தையில மறிச்சு கேளு. சரி, உன் கைய காட்டு. உனக்கு என்ன கரகம் பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்றேன். கையாது கையில ரேகையே இல்ல. என்ன கை வேலை பாப்பங்க. கை வேலைனா ஆசாரி மாதிரி ஆமா, அந்த மாதிரி பாப்பங்க கை வேலை. அதனால கையில ரேகை இல்ல. சரி இருக்கட்டும். தகடி, நீங்க அண்ணன் தம்பி 7 பேரு. அதே அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி 7 பேர் கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க அண்ணன் தம்பி 7 பேரு, அவங்க அக்கா தங்கச்சி 7 பேரு ஆமா. கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? தகடி, உனக்கு தாய் மாமா 3 பேர் இருக்கணுமே? ஆமா. முதல் தாய் மாமா ராமசாமி. சரி. 2வது தாய் மாமா குப்புசாமி. சரி. 3வது தாய் மாமா பிச்சை. தகடி, முதமா வீட்டுல கொண்டு எடுத்த ஆமா. அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு மேற்கே புளிய மரத்துல தொங்கி இருப்பாளே. ஐயோ தொங்கியே செத்தாங்க. தகடி எங்கே செத்து போயிட்டா? ஏன் அது தெரியலையே. அவன் ராசி அப்படி கட்டிட்டு வந்த ராசி அப்படி இருக்குது. சரி சரி சரி, உன்னை கட்டினால அப்படிதான். என்னவா? தகடி, அதான் செத்து போயிட்டானு 2வது மாவட்டத்துல கொண்டு எடுத்தியா? ஆமா. அவ இருக்காளா? அவளும் செத்து போயிட்டாங்க. வீட்டுக்கு விளக்கா நுரதல்லையே செத்து இருக்கணுமே. ஐயோ நுரத்தல்லே செத்து போச்சு. தகடி, அதான் செத்து போயிட்டானு 6 மாசம் மாமியால வச்சிருந்தியா? ஆமா. சாப்பாடு குழம்பாக்க நாய்க்கு பொண்டாட்டி இல்லையே. மாமிய களி ஊத்த குடிச்சியா? ஐயோ அதெல்லாம் நல்லா குடிச்சேன். நல்லா இருந்துச்சா? என்னமோ இருந்துச்சு. தகடி, மாமியார் சமையல் சரியில்லைன்னு சொல்லிட்டு 3வது மாவட்டத்துல கொண்டு எடுத்துறியா? ஆமா. இருக்காரு அவரு? அது செத்து போச்சு. 3வது பொண்டாட்டி செத்து போச்சு. ஏய், கங்காத்திட்டு இருக்கியா? இல்ல இல்ல. தகடி, 3வது மாவட்டத்துல கொண்டு எடுத்து ஆமா. மறுமொழி போகும்போது முக்குட்டு பாங்கல ஆமா. பொண்டாட்டி கல்லு தட்டி விட்டு மல்லாக்கு விழுக ஆமா. நீ குப்பப்படுத்து தூக்குனியா? தூக்கி விட்டேன். தகடி, அப்பதான் முச்சிந்து கருப்பாகப்பட்ட உன் பொண்டாட்டி மேல ஏறிடுச்சு. அஜிஜா. உன் பொண்டாட்டி கூப்பிட்டு என்கிட்ட விடு. சரி, என் பொண்டாட்டி கூட்டி வருறேன். சரி. எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க பாப்பேன். எவ்வளவு தர்றீங்கன்னா? ஆமா, கூட்டி வர சொல்றீங்க. எவ்வளவு தருவீங்க பொண்டாட்டி? எவ்வளவு கொடுத்தா கொடுப்பீங்க? நான் சமயத்தை பொறுத்து செய்வேன். காசு கொடுத்தா பொண்டாட்டி விட்டுருவேன். அதல்ல என்ன பண்றது, நானே சோத்துக்கு சுப்பிரமணிய கிட்ட கடை வாங்குறேன். சரி சரி சரி. தகடி, கொஞ்சம் உன் பொண்டாட்டிக்கு என்ன கரகம் முடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லணுமா இல்லையா? ஏன்னாக்கிற தகடி, நீங்க சொன்னது உண்மைதான். எனக்கு உண்மைதான். சரி. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? கல்யாணம் ஆகுன்னு சொன்னீங்க. சரி. ஆச்சா? ஆச்சு. அதை நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? தம்பி, உன் பையனுக்கு 5 வயசு சரி. ஆகும்போது சரி. அப்பா இருக்க மாட்டான்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப பாரு, என் பையனுக்கு வயசு 10 ஆச்சு. சரி. நான் பாரு இன்னும் உசுரோட இருக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப நாங்க பார்க்க போய்தாங்க. தகடி, அப்ப நீதான் அப்பனா? நாக அப்பனா இருந்தா நான் செத்து இருப்பேன். நீ அப்ப இல்ல அப்பனா? சத்தியமா நான் நினைக்கிறேன். அப்ப உன் பொண்டாட்டிய போய் கேளு. அப்ப நீ இல்லைங்கிற. ஐயா சரி 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 சரி. என் பொண்டாட்டியா கூட்டி விடு. உன் பொண்டாட்டி கூப்பிடு. சரி. உன் பொண்டாட்டி பார்க்கணுமா இல்லையா? ஆமா நினைக்கிறோம். என் பொண்டாட்டி நினைக்கிறேன் ஆசையானவன். எப்படி? நான் பொண்டாட்டி கூப்பிட்ட என்ன மாமா மாச்சான்னு கேப்பா. அவள மரியாதை. அவள மரியாதை. சரி, கூப்பிடு வரட்டும். நானும் பார்க்க தானே போறேன். பாரு. ஏ ராசாதி சிங்கிளி குட்டி அடியே வெளியே வாடி. அப்பா ஏன்டா போனா எம்மியில நீங்க வேற ஏன்டா இருக்கிற? சரி. ஏன்டாப்பானா என் பொண்டாட்டி பாருனாக்கு மூக்கு பொடி டப்பா இருக்கு பாத்தியா? மூக்கு பொடி போடுவா. அந்த டப்பா இருக்குல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துட்டு போயிருச்சு. சரி. அதனால இது ஏன்டப்பா 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 ஏன்டப்பான்னு சொல்லுது. வேற ஒண்ணும் இல்ல. தப்பா போயிட்டியமா? அதே. சரி சரி, கூப்பிடு வரட்டும். அதே பொண்டாட்டி ராசாதி சிங்கிளி குட்டி வெளியே வாடி. ஆக நானா செத்து இருப்பேன். இல்ல நினைக்கிறேன். தகுதி ஏன்டான்னு கேக்குற அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசை அண்டா வந்துச்சு. சரி. தண்டவை பாரு நினைக்கிற பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப எடுத்துட்டு போயிடுச்சு. சரி சரி. அது ஏன்டா 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 ஏன்டான்னு சொல்லுது. வேற ஒண்ணு அண்டா பைத்தியம். சரி, கூப்பிடு வரட்டும். அடே ராசாதி சிங்கிளுக்கு வெளியே வாடி. உங்களில வாங்க. ஏன் கோச்சிட்டு போறீங்க? உன்னை
உன்னையோட சேர்ந்து நானும் விளக்கு மாத்தாடி வாங்கினமா இல்லங்க வராத நாக்க வீட்டை தேடி வந்திருக்கிறீங்க சரி. விளக்கு பார்த்து எடுத்து கூட்டிட்டு உட்கார வைக்கணும்ல அப்படி விவரமா சொல்லணும்ல. சரி சரி தகடி ஏங்க எது கூப்பிட்டீங்க உனக்கு ஏதோ கழிக்கிறீங்களா தகடி இது யார் நம்ம பொண்டாட்டியா? ஆமாமா 4 மாசம் குத்தைக்கு வீட்டுக்கு கேள்றா எதுக்கு? யா பொண்டாட்டியா நம்ம பொண்டாட்டியா என்ன ஆம்பளை கட்ட கோவம் வருது? டாக்டரே என் புருஷன் ஆம்பளை இல்லையா எதை பார்த்து ஆம்பளைன்னு சொல்ற? வச்சுட்டு வந்தேன் அடுத்த மாசம் தகடி சரி உன் பொண்டாட்டி வந்துருச்சு. உன் பொண்டாட்டி இதை பார்க்கணுமே. எதை பாக்குற அதை பாக்குற அப்படின்னா 550 ரூபா ஆகும். எதுக்கு? தகடி உன் பொண்டாட்டி கைய பார்க்கணும்பா. கையை பாக்குறா கையை காமிச்சிருக்கு. தகடி ஒண்ணுமே தெரியல. சீலை தூக்கண பாத்துட்டு போறேன். ஏங்க நீங்க ஏங்க நீங்க ஆம்பளை தானே ஆமா. விளக்கிட்டு பார்க்க மாட்டீங்களா? ஏன்? இல்ல என் புருஷனே தூக்க சொல்றீங்க அடுத்ததுல எங்க போன இருந்து உன் புருஷன்? நீங்க தூக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அடே ராக்கெட் நான் தான் அறியாதவா? தகடி உன் பொண்டாட்டி நீட்ட நீ தூக்க நான் பாத்துட்டு போறேன். தகடி ஏங்க பாருங்க தகடி கையாடது கை நீதான் வச்சிருந்த கை. இந்த கைய பாரு பஞ்சு மத்தியாட்டு இருக்குதே. டாக்டரே ரேகையை மட்டும் பார்த்து சொல்லுங்க. தகடி உன் பொண்டாட்டி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உன் சித்தப்பா அம்மையோட வரவு செலவுல இருந்திருப்பா போலியே. உன் பொண்டாட்டி தான். சரியா சொல்றாரு. தகடி நீ மாமியால வச்சிருந்த சரியா சொன்னா இல்லையா? சொல்றாரு எனக்கு என்ன குறவு? ஐயோ ஒரு மனுஷன் வச்சாங்க அவர் பொண்டாட்டி ஆக்கிடுவாரு. எனக்கு என்னையா குறவு? அழகுல குறவா? வண்டியில குறவா? இல்ல இதுக்குதான் எனக்கு அடிக்கடி ஊருக்கு போக சொல்றா. ஐயோ மாமியார் வச்சிருக்காரு இவ்வளவு மைக்கு போட்டு தெளிவா சொல்றாரு. அவர் போய் சொல்லுவாரா? சும்மா சொல்றாரு. சும்மா சொல்றாரா? நம்மள குடும்ப குட்டியை தூக்கிடு பொய் சொல்றீங்களா? சரி தகடி உன் பொண்டாட்டி ரேகையை பார்த்தா உன் பொண்டாட்டி ரேகையை பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு மேல 2 கீழே 1 இருக்கணுமே. மேல 2 கீழே 1 உலகத்துக்கே தெரியும். மேல 2 கீழே 1 உலக அதிசயம். தகடி கீழே பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மேடு நடுவு போதுற ஒரு பள்ளம். ஆமா அது இருக்குது. அது எல்லாத்துக்குமே இருக்கு. தகடி அதுலதான் புடிச்சிருக்கு உனக்கு இறங்கமே. ஆச்சா அதுல போய் எப்படி பிடிச்சிச்சு? எங்கிட்ட போனே சரியா? தகடி என்கிட்ட விட்டீங்கன்னா 1/2 மணி நேரத்துல அதை கழிக்கிறேன். மானம் கெட்டு போயிட மாட்டேன். ஐயோ 1/2 மணி நேரத்துல தாக்கு வெளியே வந்துருச்சு. அச்சு போத்துவேன். எதுக்கு விட்டு பாரு தகடி. நான் நாய்க்கர் தானே மந்திரத்தை சொல்லி அதை கழிச்சு விடு. அழிச்சு விட்டுருவேன். விட்டுருவேன். என்னம்மா உசுறு இதுல போகணும்னு இருக்குது. ஐயே. ஏம்மா சரி தகடி கிரகத்தை பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு கிரகத்தை கழிக்கணும்னா இந்த நாய்க்கருக்கு 5 வேணாம் 10 வேணாம் 50 வேணாம் 100 வேணாம் ஒரு 1001 மட்டும் தச்சனைய வையி உன் கிரகத்தை கழிச்சுட்டு போயிரு. ஐயோ உனக்கு ஏதாச்சும் அதிகம் இருக்கா? 5 வேணா 10 வேணா சரி 100 கேட்கல 200 கேட்கல. ஆமா 1000 பல்கா கேக்குறீங்க உன் சம்பளத்தையே. சம்பளம் இவ்வளவு அதிகமா 1000 ரூபாய் கேட்கறீங்க. சரி கம்மியா 2000 ரூபாய் வாங்கிட்டேன். ஐயோ 2000 வந்ததே 3 மணிக்கு. சரி இந்த 1500 ரூபா சம்பளம் கேக்குறீங்க. கடைசியா வர்றது நான் தான் ஃபர்ஸ்டா போறது நான் தான். ஏமா உன் கிரகத்தை கழிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். எனக்காக கேட்கல. அப்படியா? வச்சாச்சு தகடி உன் கிரகத்தை கழிக்கணும்னா ஒரு உயிர் பலி ஒண்ணு வேணுமே. அப்படியா? என்ன பண்ண போறீங்க? என் புருஷன் இருந்து கொல்ல போறீங்களா? அப்புறம் புருஷனுக்கு என்ன? ஏங்க
என் புருஷனை கொண்டு நீங்க சும்மா தானே இருக்கீங்க ஆமா. வந்துடுறீங்களா புருஷனுக்கு என்னம்மா பண்ணுவ? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறது கேரா ஆர்டர் இருந்தா அவுத்து விடுங்க பில்ல அது காலையமா தகடி நேத்து போட்ட முட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி பொரிச்ச குஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, கொண்ட பொரிச்சான்னு இருக்கணும், கொக்கர கோடு போகணும். அது மாதிரி ஒரு கோழி குஞ்சு ஒண்ணு கொண்டு வா பாப்போம். ஐயோ உனக்கு மண்டையாச்சு மூளை இருக்குதா? ஏன்? நேத்து விட்ட மூளை முட்டையில சரி. இன்னைக்கு புரிச்ச கொஞ்சா இருக்கணும், ஆமா. கொண்டை நீளமா இருக்கணும், கொக்கர கோடு வாயில எப்படி பூவோம்? கூவாதா? பூவாதுங்க. அது கிஜா கிஜானத கத்து போவாது. தகடி பெரிய கோழி சேவை தான் வேணும். பெரிய சேவல. நாய்க்கிறாங்க அப்படிதான் கேட்போம். சரி. நீங்க தான் எடுத்துட்டு வரோம். கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. அச்சாச்சு. தகடி துணி போனா பிழி போன மாதிரி உன் பொண்டாட்டி ஒட்டு துணி இல்லாம எல்லாத்தையுமே இங்க அவுத்து வச்சு மானம் கெட்டு போயிட பாத்துக்க நாய்க்கரே. இந்த கோயில ஒரு 3 சுத்து வர நீ சொல்லுவோம். ஓசலையே படம் பார்க்க பாக்குற கீரை முண்டை. தகடி வந்துரு. உன் பொண்டாட்டிக்கு தொங்கணுமா வேணாமா? ஐயோ தொங்குது என்னது? தாலி ஏற்கனவே தொங்கிட்டு இருக்குது நீங்க. உனக்கு உசுறு வேணுமா அது வேணாமா? ஐயோ வேணும் நினைக்கிறேன். அப்பதான் எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு கோயில 3 சுத்து வர சொல்லுவோம். கிறகமெல்லாம் கழிச்சிரு, நான் போயிட்டே இருப்பேன்ல. ஐயோ நக்கிரி வேணாம் நாய் அதை நக்கிறேன். எதை? கைகால. சரி 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 தகடி அவுத்து வச்சுட்டு போ சொல்லு. சரி. அவரே ஆமா அண்ணா லைட் ஆஃப் பண்ணு அவரு. ஏய், நீ என்ன கரகம் போகும். ஏங்க எனக்கு மேல என் புருஷன் அவுப்பாரு. சரி 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 தகடி உன் பொண்டாட்டி மானத்தை காப்பாத்துற அப்பொன்னா உன் வேட்டி அவுத்து விடும், கிரகத்தை கழிச்சுட்டு போறேன். வேட்டி துண்டு வேண்டிய. வேட்டி கொடுத்தா உன் கிரகத்தை கழிச்சு. என்ன நினைக்கிறீங்க? எக்கோ எங்கக்கா போறீங்க? ஏக்கா உட்காருங்க அக்கா. எல்லாம் போயிட்டீங்கன்னா யாரை வச்சு நாங்க நாடகாடுறது? தகடி வேட்டி கொடுத்தனா உன் கிரகத்தை கழிச்சு விடுறேன். என்ன நினைக்கிறீங்க? பெரிய வேட்டி 50 ரூபா வேட்டியா? போனா மச்சிட போச்சு. என்ன நினைக்கிறீங்க? ஏன் உன்னதை பார்த்து உடக்கே பயமா இருக்கா? வேட்டி அவுத்து கொடுத்தனா உன் கிரகத்தை கழிச்சு விடுறேன். இல்லைன்னா நான் அடுத்த வீதியை பார்த்து போகல. தகடி ஏன் அவுத்து தரியா இல்ல நான் அடுத்த வீதியை பார்த்து போட்டா? அப்பெல்லாம் அவுத்துக்கிடு. தகடி இந்தா நான் சொல்ல சொல்ல 2 பேரும் துணியை பிடிச்சிட்டு தலையை சுத்துறீங்களா? துணியை பிடிச்சிட்டு இணைய பிடிச்ச கிடக்கும், ஊரை பிடிச்ச கிடக்கும், நாட்டை பிடிச்ச கிடக்கும், நாடகம் வச்சவ கிடக்கும். சரி நான் பேய் வரல கிரகம் கழிக்க வந்திருக்கேன். தலையை சுத்தாதீங்க, துணியை பிடிச்சிட்டு உடம்ப சுத்துங்க. எண்ணெய் பிடிச்ச கிரகம், ஊரை பிடிச்ச கிரகம், நாட்டை பிடிச்ச கிரகம், நாடகம் வச்சவ கிரகம். தகடி ஏய் உனக்கு கிரகம் கழிக்க வந்து எனக்கு கிரகம் முடிச்சிரு போலையடா. முன்ன பின்ன கிரகம் முடிச்சிருக்க இல்லையா? செத்தாதான் சுடுகாடு தெரியும் சொல்லுவாங்க, அப்படிதானா? தகடி காக்கா குருவி எல்லாம் வரட்டும்ல இப்படி அது மாதிரி என்னை பிடிச்ச கிரகம், ஊரை பிடிச்ச கிரகம், நாட்டை பிடிச்ச கிரகம், நாடகம் வச்சவ கிரகம், நாடகம் பார்க்க தகடி என்னை பிடிச்ச கிரகம், ஊரை பிடிச்ச கிரகம், நாட்டை பிடிச்ச கிரகம், நாடகம் வச்சவ கிரகம், நாடகம் பார்க்க வந்த கிரகம், இசைக்குழு கிரகம், எல்லா கிரகமும் உங்களோட போட்டோம். என்ன மயிருக்காயோ இங்க வாங்க. ஏங்க ஆட்டை கொடுத்து மாட்டை கொடுத்து என் முடிச்சு விட்டு குஞ்ச கொடுத்து சரி எல்லா கிழமையும் எங்களோட போகணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏன் அவர் வச்சிருக்கிறது ஒரே குஞ்சு. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? உங்களோட போட்டோம்னு சொன்னா ஓ நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட தாக்கியலோட போகட்டும். தகடி உங்களுக்கு கிரகத்தை கழிச்சாச்சு, குழந்தை வர வேண்டும்னா ஊருக்கு மேற்கு ஆலாம் மரத்தடியில சாது சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் பொண்டாட்டி விடு. எங்க அவரு பிள்ளை கொடுப்பாரா? அப்படியா? உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியாம போச்சு. சரி அப்ப நாங்க வரேன். போயிட்டு வரீங்களா? ஏம்மா? அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. எதுக்கு? ஜெய் சக்கம்மா. சாமி பாட்டு பார்த்து இருக்கு.
நீங்கள் யார்? நாங்க ஆசாரியமா இருக்கோம். எதற்காக வந்திருக்கிறீர்கள்? புள்ள கேட்டு வந்திருக்கோம். குழந்தை வர கேட்டு வந்திருக்கிறீர்கள். ஆமா, உங்களது ஏங்க. கையை கொடுங்கள். நீங்க புள்ள வேணும்னு சொல்லி சொன்னாங்க. குழந்தை வரம் தான் தருவேன். அப்ப புள்ள தர மாட்டீங்களா? நீங்க எத்தனை பேருக்கு தந்திருக்கீங்கன்னு சொன்னா போதும். ஆமா. எல்லாமே நிறைய பேருக்கு புள்ள கொடுத்துருக்கீங்களா? உங்கள் கையை கொடுங்கள். ஜாதகத்தில் உள்ளபடியே நீங்கள் மாமரியாசார் வாழ்கள். அப்படி என்றால் அந்த கழக வாரத்தில் அச்சுசி தொலைவிசி திண்டு நீங்கள் தானே? ஆமா. நீங்க தானே? எங்க மகாராஜா ஆரியப்பராஜா வைக்க சொன்னாங்க. நான் சொல்லும்படி செய்தால் நிச்சயமாக குழந்தை வரம் உண்டு. ஏங்க, எப்படி என்றால் அப்ப வச்சு பிள்ளை கிடைக்குமா? நான் சொல்லும்படி செய்யணும். அப்படியே நீங்களே தந்துட்டு போக பிள்ளை எப்படி எப்படி என்றால் அந்த கழக வாரத்தில் அச்சுசி தொலைவிசி தூண்டுவிட அகற்றிவிட்டு சில மலர்களை தூவி அங்கு ஒரு சொம்பு பால் வைக்க வேண்டும். அதை கொல்லிமலை கழுகு பச்சை மலை கழுகு வந்து கொடுத்து விட்டால் உங்கள் வாகனம் எடுத்து நீக்கிவிடும். நிச்சயமாக குழந்தை வரம் உண்டு. அப்படியே ஆகட்டும் சார். அப்ப நாங்க போயிட்டு வந்துருமா? சென்று பாருங்கள். ஏங்க, சொல்லுங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கிறது? ஆண் குழந்தை பிறந்தால் தாத்தரா என்ற பேரம் அமைங்கள். பொம்பளை பிள்ளை பிறந்தா காஞ்சி காமாட்சி என்ற பேரம் அமைங்கள். கலந்து பிறந்தா ஏங்க இவர் செஞ்சது தெரியுதா? ஏமா சரியா செய்யற நீ. 2 கட்டு பிறந்த குறப்புலன்னு வைமா போமா. ஏய், மானை கட்டி போற பாத்துக்க. இல்லைன்னா 2 வருஷம் முருகேசன் வச்சிடலாம். சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? சென்று பாருங்கள். சரிங்க. வரானே. சரி, இந்த வெள்ளிக்கிழமைய காவல் அப்ப என்ன
சொல்லிருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு 15 வயசு முடிஞ்சு 16 வயது தொடர்ந்து விட்டா யாரோ ஒரு தேவ கும்பல சிறை எடுக்கிறா சிறை எடுத்து விடுவாருன்னு அப்பா சொல்லிட்டு நாங்க இருக்கும்போது விட்டுருவோமா உங்களை நம்பிதான் உட்கார போறேன் அப்படியா சரி தூங்க போறேன் காவல் நல்லா இருக்கணும் அப்படி அப்படியா அதெல்லாம் நாங்க முடிக்காம பாப்போமா ஆனா இந்த காசுக்கு ஆமா அப்படி என்ன போட்ட அப்படி என்ன வச்சு அப்படி இப்படிதான் உன்னை அப்பா காவல் பார்க்க சொல்லிருக்காரா என்னமோ நான் காவல் பார்த்தப்பன்னு வச்சுக்க யாரும் உள்ள வராம சரியா தூங்குங்க தாளாட்டு பாடுறப்பா என்ன தாளாட்டு பாடலாம் எட்டெடுக்கு மாளிகையில் முட்டை ஏன்டி காலையில இந்த பாட்டம் பண்ணிக்கிறேன்
நீ யாரு யார் நீ நாங்களா ஆ. நாங்க தோழி பெண்கள் தோழி பெண்கள் ஏங்க ஆ? யார் நீங்க எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க யார புடிச்சு ஏய். சொல்லியா முதல்ல யார் நீ எதுக்கே வந்த நீ யாரு? என்னத்துக்கு வந்த கேட்டா சொல்ல மாட்டியா நான் யாரு தெரியுமா யாரு? உங்க மகாராணியை சிறையெடுக்க வந்த மகாராஜா நான் நான் தான். சேலையத்துக்கு வந்து ஏய். மானம் கெட்டு போயிரு சிறையெடுக்க வந்திருக்கேன். காலைல வந்து நான் சேலையத்துக்கு பாவனத்துக்கு ரெண்டு கிடக்குறேன் சேலையை தூக்கலமா ஆ. சிறையெடுக்க சிறை எடுக்க ஆமா ஏங்க ஆ? நீங்க தான் அவரா அவருதான். எங்க அவருங்க எது அவருங்க. எது அவருக்கு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. நீ ஓசிலே படமா கிடையாது சார் நின்னுடி நீங்க தான் அவரா ஆமா சரி நீங்க எதுக்கு வந்தீங்க இங்க உங்க மகாராணியை கூட்டி போக வந்திருக்கேன் எப்பதான் கூட்டிட்டு போவீங்க ஏன் அவங்களுக்கு ஆனாதான் எங்களுக்கு ஆகும் என்னது கல்யாணம்யா சரி என்ன உங்க மகாராணி என்ன பண்ணிட்டு இருக்கு தூங்கிக்கிட்டு கொஞ்ச இருக்காங்க நேரம் தாலாட்டு பாடிட்டு ஆ. அப்புறம் கூட்டி போறேன் நல்லா பாடுவீங்களா? பாடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? ஏம்மா நல்லா தானே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? யாரை புடிச்சு கிள்ளின மாதிரி இருந்துச்சுடி. யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. தள்ளுங்க பாப்போம். இல்லம்மா உங்களுக்கு விடுத்த வயசு 16 16. யாரோ உங்களை தேவகுமார் சைடு மா. அப்பா சொல்லிருக்காரு உங்களுக்கு மனப்பிராந்தி இப்போதைக்கு ஆமா போச்சு. குடிகார புத்தி ஒரு போதாம போதாம குடு. காலையில குடிப்போம். இப்பதான் பெறாண்டி வரைக்கும் குடிச்சிருக்கு. ஏண்டி? நீங்க தூங்குங்க இல்லடி யாரோ கைய புடிச்சு கிள்ளின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாதும்மா அதெல்லாம் இல்ல. நாங்க இருக்கையில அந்த இடத்துல இருக்கிறோம். இல்லம்மா ஆ. நாங்க இருக்கையில உன்னை தொட விட்டுருவோமா முடிச்சிருவோம் அங்க ஒண்ணும் தொட முடியாது போ. அவங்க இருப்பா உன்னை தொடைய விடுவாங்களா அம்மா திரும்பி ஏன் எந்திரிச்சு வர்றீங்க யாரோ கிள்ளின மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறியேடி. நாங்களா இல்ல ஆ, ஆ? அவ ஏண்டி அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறவ? அவருக்கு உள்ள கரப்பா முச்சி பூந்துருச்சா கரப்பா மூஞ்சி புடிச்சு உனக்கு பூரல. நான் நல்லா தான் ஏமா அவனுக்கு கரப்பா மூச்சு முடிஞ்சிச்சு. உனக்கு என்ன பூந்துச்சு என்னடி நடந்துட்டு இருக்குதுங்க? ஏய் நீ இங்கிட்டு வாடி. நீ இங்கிட்டு வா. அவளை நான் பேசுகிறேன். இங்கிட்டு வா. என்னடி பண்ணுது உனக்கு? என்ன பண்ணுது உனக்கு? என்ன பண்ணுது? அது பின்னாடி என்ன கேக்குறீங்க? ஆ. பின்னாடி குண்டி குண்டி இல்ல. இந்த குண்டியை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுற. என்ன குண்டி இருந்துச்சுன்னா நீ அடங்குவியா? இந்தடியே என்னமோ பின்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் நழுவிட்டே இருக்குது. என்ன தள்ளு தள்ளு இது தள்ளி இந்த பக்கம். என்ன வந்த திருடா நீ யாரை என்று சொல்லுடா? பாடி படிக்கிற எங்க அம்மா நாங்க பொண்டாட்டியா வாடா போடான்னு சொல்லலாமா எங்க அம்மா சொன்னா நீ சொல்லுவியாயா ஆமா. ஏய் யார் நீ ஒரு ஆம்பளைய பார்த்து வாடா போட சொல்லலாமா ஏய் ஏய் கதை ஓடு மாறி போய் சொல்லாமா? ஏய் யோ பெண்ணே அம்மா நீங்க ஓரமா இருங்க நான் பேசிக்கிறேன் ஏய் யார் என்ன எனக்கு வந்த என்னத்துக்கு வந்த யார புடிச்சு ஏய், மரியாதை எதுக்கே வந்த பெண்ணே உன்னை பாப்பாக்க எப்படி வந்தாரு தெரியுமா எதுக்கே வந்த அடிமானாக மானாக வந்த நடி ஆரியமலா அடி பார்த்த நடி ஆரியமலா
எங்க அம்மாக்கு எங்க அம்மாவுக்கு மான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால மானை தூக்கி வச்சு மடியில கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நீ மானுனா அளவினா நோனிக்கு பையன். அது மட்டுமா இன்னும் வந்தனே அடி கிளியாக கிளியாக வந்த நடி ஆரியமாலா கிட்ட படுத்த நடி ஆரியமாலா கிளியாக வந்த நடி ஆரியமாலா கிட்ட படுத்த நடி ஆரியமாலா கிட்ட படுத்த நடி ஆரியமாலா பத்து சுட காணவில்லை ஆரியமாலா 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 கிட்ட படிச்சு இவ குண்டியா கடிச்ச நீதானே. கிளியா வந்து பழத்தை கொத்துறது நீங்க தானே? நான் இல்ல தம்பி. அவ பழத்தை கூட தூக்கல. வேற எப்படி வந்தீங்க? அது மட்டுமா கிளியா அது மட்டுமா இன்னும் வந்தனே அடி குயிலாக குயிலாக வந்த நடி ஆரியமாலா உடனே படுத்த நடி ஆரியமாலா அதை விட்டுக்கிட்டு வந்த அவனை கொன்றே பாத்துக்க. வந்து கொட்டை இருக்காது. தாவா மச்சான். ஏய் என்னவா வந்த? குயிலா வந்து. குயிலா வந்தீரா? குயிலா வந்து. குயிலா வந்து இவ குண்டிய கடிச்சது நீதானே. இதுல குருகுரு வந்து நீங்க நான் இல்ல. அது மட்டுமா இன்னும் வந்தனே அடி மீனாக மீனாக வந்த நடி ஆரியமாலா படுத்த நடி ஆரியமாலா என்னவா? மீனா வந்தீங்களா? ஆமா நீங்க தான் மீனா வந்து அந்த பைய குட்டி கடிச்சது நீங்க தானே? வேற எப்படி நீங்க சொல்லுங்க. அது மட்டுமா அப்பவே வள தொழில் ஒண்ணு கண்டனே என்ன? கண்டனடி கண்டனடி ஆரியமாலா பச்சை மண்ணு கண்டனடி ஆரியமாலா நீ போய் சொல்ற. அவர் மச்சவெல்லாம் இங்க இல்லடி. அவர் எந்த யார் பச்சத்தை பார்த்து பாரு தெரியுமா? நாங்க குளிக்க போனாலும் ஒன்னாதான் போவோம், படுக்க போனாலும் ஒன்னாதான். ஏமாமா ஏங்க நாங்க குளிக்க போனாலும் ஒன்னாதான் போவோம், படுக்க போனா கூட ஒன்னாதான் போவோம். அந்த அவரை கேளுங்க. என் மச்சானை கேட்டு பாருங்க. வயல குடுக்கறதுக்கு காலையில ஏங்க நீங்க மச்சருக்கு சொன்னா நாங்க நம்புவோமா? ஏய் மச்சவெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த ஆள் யார் போராடு? ஆமா போய் சொல்றீங்க. மச்சமேல ஆமா மச்சருக்கு மச்சருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, நீங்க பாத்தீங்களா? அப்படியா? டேய் அந்த மச்சம் இந்த மச்சத்தை பார்த்து தொலைஞ்சிருக்கோம். அப்ப வந்து பண்ணுங்க, நீங்க இங்கே மச்சத்தை காமிங்க. அந்த ஆட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல ஐடியா சொல்லுது பாரு. மச்சம் கரெக்டா சொல்லுது. நான் போய் மச்சம் இருக்கா இல்லையான்னு. ஆமா அவர் தானே சொல்லிட்டாருமா, தொடையில இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமா தொடையில ஆமாமா. நீ சொல்றதுலே இருக்காரு. சரி நான் போய் மச்சம் இருக்கா பார்த்துட்டு போய் பாத்துக்கோ. அந்த அம்மா போய் பார்த்துட்டு மச்சான் இல்லன்னு சொல்லுமா, இந்தாங்க போட்டுக்கிறேன். மச்சான் ஏய் எங்க அம்மா இல்லன்னு சொல்லுமா. இப்ப இருக்கியா பள்ளியா மச்சான் மச்சனா இல்ல இல்ல இருக்காது. இல்ல போய் போய் மச்சான் இருக்குதா? மச்சான் இருக்காடி. அடியா ஊர்ல போன முண்டே, அடி சீத்த கடையில போன முண்டே, அடி கரும்பு கடையில போன முண்டே, அடி இது நான் பார்த்தது இல்ல. பழைய காலத்துல தீட்டுடா. ஏன்டி உடைய தார் ரோட்ல தூக்கி போட்டு அடிக்க, வெள்ளை அடிக்க. யாத்தி பேசுற யாரடி பேசிட்டு இருக்க? கோழி இல்லாட்டி அடி. தோழிய பேசுனியா? யார்டி பேசுன? தங்கச்சிய பேசுனியா? இருக்குடி. இருக்குதா? யாಕೆ? மச்சத்தை பாரு. ஐயோ அந்த கொச்சத்தை பண்ற பார்க்கறது சொச்சத்தை பாத்து பண்ணினேன். பார்க்கல. ஏங்க வேற எப்படி இருந்தீங்க? அது மட்டுமா இன்னும் ஒரே ஒரு வேலை பார்த்தனே. இன்னமா ஆமா அடி கட்டுனடி கட்டுனடி ஆரியமாலா தாலி வந்து கட்டுனடி ஆரியமாலா கட்டுனடி ஆரியமாலா தாலி வந்து கட்டுனடி ஆரியமாலா ஆனந்த தாலி வந்து ஆரியமாலா கட்டுனடி ஆரியமாலா 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 மச்சத்தை பார்த்து தாலி எப்படி
அந்த பாருங்க தொங்குது. தொங்க விட்டுட்டாரா? அதனால ஏற்கனவே தொங்குனது அங்க தொங்குறது பார்க்கற வாய்ப்பு இல்ல. அதனால தொங்குது. சரி, தாலியாவா? ஆமா. ஏண்டி தாலியா இருக்கணும்னா ஒரு சாவனை குத்தி பாவமா கீரமுண்ட முதல்ல ஏங்க ஐயோ, மத்ததையும் பாத்துட்டீங்க, தாலியும் கட்டிட்டீங்க. அடம் கோத்தா அடம் கொம்மா இல்லங்க. உங்க அம்மா அப்பா பேரு என்னன்னு சொல்லுங்க. நான் யாரு தெரியுமா? நான் தான் ஆதி வருவசனை காமாட்சிக்கு பிறந்த பாலகன். நானே காத்த போறாங்க. நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன். அப்புறம் யார் சொன்னாங்க? உங்க அம்மாவை சொல்ல சொல்லி அசுந்தாங்க சொல்ல சொல்லியா? தாயே, மகனே பாலகா, நான் யார் என்ற பெண்ணெடுத்து கோர வேண்டுமாமா? ஆரியமாலா காயவரையன் மனமான ஏற்றுக்கொள்வாயாக. அப்படியே ஆகட்டும் தாயே. பேசுறது யாருங்க? காஞ்சி காமாட்சி பேசி. முருகேசனே, ஒழுங்கு மாதிரியா உட்காந்துக்க சொல்லிட்டேன். காஞ்சி காமாட்சியா? சரி ஏங்க, மச்சத்தையும் பாத்துட்டீங்க, தாலியும் கட்டிட்டீங்க. அடுத்து என்னையா பண்ண போற? அவரு வந்து மச்சத்தையும் பார்த்துட்டாரு, தாலியையும் கட்டிட்டாரு. பாக்குற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. புருஷனுக்கு ஊர்ல போய் என்ன போறீங்களா? அவங்கள பண்றதுக்கு முன்னாடி என்னைய ஒரு டைம் பண்ணுங்களே. எதுக்கு ரைட் ஆஃப் சொல்ற? பிடிக்காது. சம்பளம் வாங்குறீங்க போவாரு, நீ போ. பெண்ணே, இங்க இருந்த உங்க ஆட்கள் யாராவது வந்து விடுவாரு. எங்க செல்ல விட தெரியுமா? எங்க செல்ல வேண்டும்? கோமதில பாராடி நாங்களும் வழியே சுத்தி பார்த்துட்டோம். எங்க போய் சுத்தி பார்த்தாலும் ஆரியமாலாவ 3 நாளா காணோம். சரி, இதுக்கு மேல எங்கேயுமே போய் தொலைவு பிடிக்க முடியாது. ஏன்னா காவேரிக்கு வந்துட்டான். காவேரிக்கு வந்தா கால் தாரையை பிடிச்சே வந்தான். ஆமா, கால் தாரை பிடிச்சு காவேரிக்கு வந்தோம்னா காவேரியில தண்ணி நிறைய போகுது. இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியல. இல்ல, நம்ம செல்லாத்தோட்டி இருக்காமா, அவனை வர சொல்லி ஒருவருக்கு பரிசாட்டு வந்தோம்னா தப்பு நான் கொண்டு வரணும்னு போய் சொல்லு. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம். அதனால அவனை கூப்பிடுவான். கூப்பிட்டாருக்குமா வந்துருக்குது. சரி சரி, யாரு இருக்க பரசாட்டுன்னு சொன்னாங்க. பரசாட்டு ஐயா, ஆயா போகேக்கா போகாரிக்கா சிட் டவுன் ப்ளீஸ் மீ. அவளே கொஞ்ச நேரம் இருக்கா, எல்லாம் திடீர் வாங்கிட்டு போயாரு. ஏ செல்லா, உன்னை ஏன் கூப்பிட தெரியுமா? ஒரு போய் பரசாட்டு வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். யாருக்கா? யாரு சேர்த்துக்க? சொன்னா வந்த வேலையை சொல்றா. ஒரு போய் நம்ம காத்தவரா இருக்கா பத்தியா? அது செத்தே போயிட்டாரு. நான் காத்தவரை ஓம்பாடா. அவ செத்து விட்டாங்கிறா. சரி சரி சொல்லுங்க. ஏய், ஆரியபிராஜ் இருக்காருல, ஆமாடா,
அவரு மக ஆரியமலா இருக்குல்ல ஆமா அந்த பிள்ளை காணும் ஐயா அதனால எட்டு போச்சாமா எங்க எட்டு போச்சு அதான் தெரியல சரி அதனால ஊருக்கு போய் பறசாட்டு வரணும் சரிங்க ஆ? சாப்பிட்டு நான் எப்படி சாப்பிட்டு என்னன்னு சாட்டுவார் அதான் ஐயா புத்தூர் அகிரகரம் புதுச்சேரி நல்பேட்டை எனக்கு என்னன்னு சொல்லி அதை கேட்கணும்ல அப்போ போது என்ன வாத்தியார் மாதிரி தானே அலையுது. வாடா என்னன்னு சாட்டுவார் தானே கேட்டேன் என்னன்னு சொல்லுங்க அதை கேட்கணும்ல நீ கேட்கணுமா இல்லையா கேட்காம ஓ வேலை செய்ய நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய்ய வாத்தியார் அடிச்சுதான் சொல்லி கொடுக்கணும். இதனால் தெரிவிப்பது என்ன ஐயா ஐயா புத்தூர் அகிரகரம் புத்தூர் அகிரகரம் புதுச்சேரி நல்பேட்டை புதுச்சேரி நல்பேட்டை ஓமந்தல் ஆளக்கூடிய முகமது ஆளக்கூடிய 1000 ஐயமார்களுக்கும் 5 குருமார்களுக்கும் குருமார்களுக்கு தலைவராக வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய ஆரியப்ப ராஜமகன் ராஜமகன் ஆரியமாலாவை ஆரியமாலாவை 3 தினங்களாக காணவில்லை 3 தினம் காணவில்லை கண்டவங்க கேட்டவன் சொல்லி கேட்டவர் சொல்லி கேட்டவன் கண்டவன் சொல்லி கண்டவர் சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்தார் கண்டுபிடிச்சு கொடுத்தார் தர்க்க சமாளம் வழங்கப்படும் சாமியோ சொல்லிட்டு சாமியோ என்னடா தப்பு சொல்லி வாருங்க அப்பா போதுடா ஆக ஏதோ புடி வைக்கிறீங்க சொல்றா, நான் அடிக்கடி போலாம். சரி சரி எங்கடா கருவி ஆக இங்க கருவி இங்க சொன்ன பிள்ளை ஏய், நான் அடிக்கடி போறேன். அது அடிக்கல போனா நீங்க நம்ம தலைவர் முருகன் ஐயா நான் வச்சால் ஒண்ணு அவர் வச்சால் சொல்லு யார் சொன்ன நீ யாரா யாரு நீ யாரா அப்ப எங்க பரசாட்டிக்கு உன்னோட கருவி இருக்கீங்க அவரு எடுத்துட்டு போயிட்டாரு உன் கருவி எங்கடா இருக்குங்க ஐயா ஐயா நான் வாய்ச்ச பிள்ளாச்சுக்குவேன் ஐயோ ஐயா முதல்ல செய்யணும். நல்ல வாய்ப்பு ஐயா இதனால் திரி வைப்பது என்னவென்றால் இல்லைங்க தெரி வைப்பது என்னவென்றால் தெரி வைப்பது என்னவென்றால் ஐயா புத்தூர் அகிரகரம் புதுச்சேரி நல்பேட்டை ஓமாந்தூர் ஆளக்கூடிய ஆரியப்ப ராஜன் மகள் ஆரியமாலாவை 3 தினங்களாக காணவில்லை கண்டுபிடித்து கொடுத்தால் அரண்மனை 1000 பொற்காசுகள் வழங்கப்படும் சாமியோ
ஏங்க, இதுக்கு மேல என்னால வாசிக்க முடியல. ஏன்னா வயசாகி போச்சு. பாருங்க, 9ஆம் பொருள் வந்துட்டேன். இதுக்கு மேல என் பையன் இருக்கான். வெறும் பாறையா இருக்குது. எங்க பையன் வந்துட்டு, ஏய் தம்பி, ஆமாடா காலை முந்தா சொல்லுப்பா. எங்கட போற? நானா இந்த வீட்லயா? ஆமா. சரி சரி, 9ஆம் வாரம் மட்டும் வந்துட்டேன். சரி, இதுக்கு மேல எதுக்கு வந்த? ஏன்னா எதையும் காணமாடா. யார? அந்த முத்தூர் அகலகார புதுச்சேரி நல்பேட்டை. சரி. ஆரியப்பூர் ராஜமகன் ஆரியமாலா இருக்கு பாத்தியா? ஆமா. 3 தினங்களாக காணவில்லை. சரி. கண்டுபிடித்து கொடுத்தால் 1000 பொற்காசுகள் கொடுக்குறாங்களா அரண்மனையில? ஆமா. சரி. இதுக்கு மேல எனக்கு மனசாக்க முடியாத வயசாகி போச்சு. சரி. இதுக்கு மேல இருந்தா நீ வச்சுக்க. சரி. நீ அடிப்பியா? நான் அடிக்க மாட்டேப்பா. தப்பு அடிக்க மாட்டியா? என்னால மகனாச்சு அடிக்க மாட்டேப்பா. புடிச்சுக்கிட்ட நான் சொல்லித்தரேன். இந்த குச்சி மேல புடிச்சுக்க. இது மேல. இதை கீழே புடிச்சுக்க. வாசி பாப்பா. இதே இப்படியே சொல்லிட்டு போ. சரிப்பா. 500 போறதுக்குள்ள 5-10 வசூலாக பஸ் ஏறி வந்துரு. சரி, வந்துடுறப்பா. சரி சரி, போயிட்டு வா. போய் சாமி போயிட்டு வந்து. போயிட்டு வா. சரி நோனி போய். ஊர்களுக்கு தெரிவிப்பு என்னவென்றால் ஐயா, முத்துலகரம் புதுச்சேரிப்பேட்டை ஓமது கிராமத்தைச் சேர்ந்த 1000 தையர்களுக்கும் 5 குடும்பங்களுக்கும் அருமை தலைவராகக்கூடிய ஆரிய பேச மகள் ஆரிய மாலாவை சில தினங்களாக காணவில்லை. கேட்டவர் கண்டெடுத்து சொல்லி கண்டுபிடித்து கொடுத்தாள். தக்க சன்மானம் வழங்கப்படும் சாமி. என்ன போஸ் கொடுத்துட்டு நிக்கிறேன்? யாருமா நீங்க? மானா வந்து குயிலா வந்து நானா மச்சத்தை பார்த்தேன், தாலியை கட்டுனேன், பக்கத்துல படுத்தெல்லாம் சொல்லி போட்டு யார் பாக்குற? நான் உனக்கு வெத்தனா? நான் யாரு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? பொண்டாட்டி. பொண்டாட்டியா? நான் யாரு தெரியுமா? உங்களோட பொண்டாட்டி. ராமா தொட்டி காட்டான் தொட்டி பையமா? நீங்க யாரா இருந்தாதா என்ன? பொண்டாட்டிங்கன்னா டாடா தொட்டி மயனா? பொண்டாட்டியா? நீ என்ன பொண்டாட்டிக்கிற? நீ என்ன சொல்ற? அம்மா யாருன்னு தெரியாம பொண்டாட்டி எப்படி ஏத்துக்கிறது? யாருமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தாலி கட்டையில யாருன்னு தெரியாதா? தாலி கட்டையில யாருன்னு தெரியுமா தெரியாதா? எப்படி தாலி கட்டி இருப்பாரு? தெரியாம எப்படிங்க தாலி கட்டி இருப்பாரு? அவருதான் தாலி கட்டினார்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. தெரிஞ்சதுனால என் புருஷனை கட்டிட்டு நிக்கிறேன். அவன்தான் தாலி கட்டுறது உனக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க புருஷன் தாலி கட்டியில தாலி கட்டினது தெரியாம போகும்? இப்போதைக்கு எல்லா பேரும் பாக்குறாங்க தாலி கட்டுறாங்க. நீ எங்க இருந்த? நான் எங்க இருந்தேன்? எங்க அரண்மனையில இருந்தேன். அவர் எப்படி வந்து தாலி கட்டிருப்பாரு? அவர் தாலி கட்டினதுக்கு எங்களுக்கு 2 பேத்துக்கு மட்டும் தெரியும். இங்க உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்ன வேலைதான் தெரியப்படுத்தணும். நீ யாருன்னு சொல்லலையே. நான் யாருன்னு சொல்லல. கேட்டதானே சொல்றதுக்கு. யாருன்னு சொல்றது? என் பேர் என்னன்னு தெரியும் கேக்குறீங்களா? ஆரியமாலா. ஆரியமாலா. நான் எதுக்கு அங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு வந்திருக்கிறீங்க? பரசாட்டி வந்திருக்கேன். பரசாட்டி. உன்னை காணணும். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்றத நான் சொல்லிட்டேன். என் மனைவி ஏத்துக்கிறீங்களா? நீதான் பொண்டாட்டிங்கிற. சரி. அப்படி நான் செய்யக்கூடிய வேலையை கூட செய்யணும். சரி. அப்பதான் பொண்டாட்டி ஏத்துக்குவேன். சரி. எனக்கு இந்த ஊர்ல என்னென்ன வேலை வரணும் தெரியுமா? வேலை 8 ஒரு வாரே வரும் எலும்பத்தா வந்து வரும் 8 ஒரு வாரே வரும் எலும்பத்தா வந்து வரும் 10 ஒரு வாரே வரும் அரியம்மா சுமதத்தா வந்து வரும் அரியம்மா. அது மட்டுமா இன்னும் நான் செய்யக்கூடிய வேலையை கூட செய்யணும். அப்பதான் பொண்டாட்டி ஏத்துக்குவேன். சொல்லுங்க. தப்பாடிக்க போனாடி என்ன வருவேன் தப்பாடிக்க போனாடி என்ன வருவேன் கூடவே தானியம் வாங்க. என்ன வேலை இருக்குது? நான் மாடு இருக்க போனாடி என்ன வருவேன் மாடு இருக்க போனாடி
நீங்க மாடு இருக்க போனா உங்களுக்கு பின்னாடியே சட்டி கொண்டு வந்து என்ன வாங்க வருவீங்க? கறி வாங்க வருவீங்க. எலும்பில்லாத கறியா வாங்கி இப்படி இருந்தா எங்கிட்டு போறது? எலும்பில்லாத கறியா வாங்கிட்டு வந்து அப்படியே வறுத்து கொடுத்தா நல்லா கின்னு இருக்குமா? இன்னும் தான் தெரியும். இன்னும் இருக்குது. என்ன இருக்கு? கண்ணருக்க போனாடு கண்ணருக்க போனாடு இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. புருஷ பொண்டாட்டி நான் குடி கொடுத்தன இருக்கேன் தெரியுமா? நான் குடிக்க போனாடி என்ன பண்ணி வருவேன்? குடிக்க போனாடி என்ன பண்ணி வருவேன்? குடிக்க போனாடி என்ன செய்யணும்? கறி வறுத்து கொடுக்கணும். என்னப்பா பிரச்சனை? நாடகம் நடக்குதா? கல்லு கல்லு குடிக்க போவோமா? நீங்க பிடிக்கலாமே அந்த மாதிரி செம்பு கொண்டு வந்தா கல்லு கொண்டு வா. ஏதோ குடிப்பா செம்பு இருக்கு பாரு. கொண்டு வா. ஊத்துறா நீ தான் குடிக்கிறியா? எது கலந்து கலந்து கொண்டு வந்தியா? கல்லு குடிக்கிற சும்மா ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? என் கல்லு நாங்கெல்லாம் குடிச்சதுல நினைச்சிட்டு இருக்கியா? கல்லுல எதுவும் கலந்து கொண்டு வந்தியா? அது என்னமோ போகுதான் குடிச்சு குடி. கீழே வைக்க கிழிஞ்ச மாதிரி இருக்குது. கல்லு சரியில்லையா? கல்லு சரியில்லை ஏதோ பிடிச்சதோ பிடிச்சேன். போலீஸ காணமே. பெண்ணே இங்க இருந்தா ஏறி வந்துருவாங்க. செட்டு போடுவாங்க. நோக்கு தீடு புண்ண வாங்கி போட்டு உணவு வளர்த்து வைக்க நீ பாரு. நோகாம புதுசு முத்து புதுசு புதுசு அப்ப நாயாது முன்னாடி போட்டு தொண்ணூத்தி வயசு உங்களுக்கு ஆகுது. உங்களை கல்யாணம் பண்ணி திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா என்னடா மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? ஆளுமலை கொத்து என்ன தந்த தெரியுமா?
இல்லையா